அரிட்டாப்பட்டி செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநடிகளும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சருடைய இன்றைய நிகழ்வு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மக்களின் அழைப்பை ஏற்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி கிராமங்களுக்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருக்கு வரும் வழியெங்கிலும் வழிநெடுக வரவேற்பு வழங்கி வருகிறார்கள் அந்த பகுதி பொதுமக்கள். இது மதுரை நாயக்கர்பட்டியை மையமாக கொண்டு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி, அதாவது டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக 48 கிராம மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதாவது இந்த பகுதியை சுற்றி அரிட்டாப்பட்டி மற்றும் வல்லாளப்பட்டி ஆகிய பகுதிகளை சுற்றி ஒரு சுமார் 48 கிராம பகுதி மக்கள் ஒரு போராட்டம் 3 மாதங்களாக இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். டங்ஸ்டன் கனிம சுரங்கம் இந்த பகுதியில் வரக்கூடாது, ஏனென்றால் இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பகுதியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் வரக்கூடாது. டங்ஸ்டன் கனிம திட்டம் வந்தால் இந்த பகுதி மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள், விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படும் என கோரி அந்த திட்டத்தை கைவிடக் கோரி 3 மாதங்களாக இந்த கிராம மக்கள் 48 கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து போராட்டத்தை நடத்தி வந்தனர். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தனி தீர்மானமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதையடுத்து மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதாக 21ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம், நரசிங்கபுரம், செட்டியார்பட்டி உள்ளிட்ட அந்த 48 கிராம மக்கள் ஒன்றிணைந்து அந்த கிராம மக்களின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து, சென்னையில் கோட்டையில் நேரில் சந்தித்து டங்ஸ்டன் திட்டத்திற்கு அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அந்த பொதுமக்கள் கிராமத்தின் சார்பாக சென்றிருந்த விவசாய பெருமக்கள், கிராமத்து பிரதிநிதிகள் அனைவரும் எங்களது மக்களை கிராமத்தில் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும், அவர்களெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க காத்திருக்கிறார்கள் என கூறியதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்பகுதி மக்களை, விவசாயிகளை அவர்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர்களை பார்ப்பதற்காக இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலமாக கிளம்பி மதுரை விமான நிலையம் வந்தடைந்து அங்கிருந்து புறப்பட்டு அதாவது மேலூருக்கு முன்னால் உள்ள. நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.